ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ரொம்ப ஹாப்பி இந்த வீடியோவில் வந்து உங்களை பார்க்கறதுக்கு. அநேகமாக இந்த வீடியோ 3வது வீடியோன்னு நினைக்கிறேன். புதுசாக பார்க்குறவங்களுக்கு என்னது 3வது வீடியோ சொல்கிறாரு அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க தோணும். பழைய வீடியோஸ் பார்த்தவங்களுக்குலாம் தெரிய வரும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ண போகிற ஃபங்க்ஷன் ஓரியன்டாக வந்த 3வது வீடியோ. இப்போ கூட யோசிக்கலாம் என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாத்தையும் இதே ஒரே வீடியோவில் சொல்ல முடியாதுங்க. யாரெல்லாம் பார்க்கலீங்களோ இதுக்கு முன்னாடி போட்ட 2 vlog அதை போய் பார்த்துட்டு வாங்க. என்ன ஃபங்க்ஷன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களுக்கே தெரியும் நானும் பயங்கர பிஸியாக இருக்கேன். எனக்கும் டைம் கிடைக்கல. எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் வந்து இந்த ஷாப்பிங், அதுக்கப்புறமா இப்போ ட்ராவல் அரேஞ்ச்மெண்ட்ஸு இதெல்லாம் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த மாதிரி எங்களுக்கு வந்து ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு சான்ஸ் கிடச்சிது போய் ஷாப்பிங் பண்ணுறதுக்கு. அந்த ஷாப்பிங்கை வந்து இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு கேப்சர் பண்ணி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமேன்னு சொல்லிட்டு தான் எடுத்திருக்காங்க. அந்த ஷாப்பிங் vlog தான் இந்த vlog. இந்த vlogல என்னென்ன வாங்க போகிறோம் தெரியுங்களா? லிஸ்ட் எடுக்கலாம், அதெல்லாம் இப்போ சொல்ல முடியாதுங்க. நீங்கள் வீடியோ பார்க்க தான் வந்து உங்களுக்கு தெரியும் என்னென்ன நாங்கள் ஷாப்பிங் பண்ண சொல்லிட்டு. ரெண்டாவது, இந்த ஷாப்பிங் vlog வந்து பார்த்திங்கன்னா அபுதாபியில் இருக்கிற மக்கள், எஸ்பெஷலி அபுதாபி இருக்கிற மக்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் இது வெக்கேஷன் டைம் வேறு. நம்ம ஊருக்கு போகும்போது அம்மா நான் ஊருக்கு வரேன், தங்கச்சி நான் ஊருக்கு வரேன்னு ஃபோன் பண்ண உடனே ஒரு பெரிய லிஸ்ட்டு வரும். அந்த லிஸ்டெல்லாம் ரொம்ப எக்கனாமிக்கல் ப்ரைஸில் வாங்குகிற ஒரு இடம் ஒன்று இருக்குது. ரொம்ப சீக்ரெட்டான இடம். இந்த vlog பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய வரும். நெவர்தலெஸ் இந்த vlogல வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸு கண்டிப்பாக உங்களுக்கு வரும். சரிங்க, ஷாப்பிங் போகலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இருக்கிறேங்க. வீடியோ போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். நான் போன வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 75வது கல்யாண நாள் எங்கள் மாமனார் மாமியாருக்கு அதை செலிப்ரேட் பண்ணுறோன்றத மாதிரி சொல்லியிருந்தோம். அதில் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கமெண்ட்ஸ் ஒன்று போட்டிருந்தாங்க. பட் அவங்க பேர் எனக்கு தெரியல. வேணும்னா வந்து எங்கள் ஹோம் மினிஸ்டர்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணுறேன் அந்த கமெண்ட்டை வந்து ஸ்க்ரீனில் போகிறதுக்கு. என்னென்னா அழகாக சொல்லியிருந்தாங்க, அண்ணா இது வந்து 75வது கல்யாண நாள் கிடையாதுண்ணா. 75வது கல்யாண நாள்னா உங்கள் மாமனார் மாமியாருக்கு அரௌண்டு 90 வயசு இருக்கும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. 75 வயசில் பண்ணுற கல்யாணம் அப்படின்னு சொல்லுங்கண்ணா அப்படின்னாங்க. பியூட்டிஃபுல்லான ஸ்டேட்மெண்ட்டுங்க. கரெக்டு தான். எல்லாருமே சொல்லுவோம் இல்லைங்களா, தமிழ் வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபஸ்ட் கிளாஸான லாங்குவேஜ். அதை வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணோம்னா அவ்வளோ அழகான அர்த்தம் கிடைக்கும். ஒரு வார்த்தையில் கேப் விட்டாலும் ஒரு வார்த்தையை மாற்றி போட்டாலும் அந்த கம்ப்ளீட் சென்டென்ஸே மாறிடும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுதான் இது. ரொம்ப ரொம்ப சாரி அண்ட் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஒரு ஃப்ளோல டக்குன்னு அந்த மாதிரி வார்த்தைகள் மாறி, ஏன்னா உங்களுக்கே தெரியும் நம்ம மற்றவங்க மாதிரி வந்து ஸ்கிரிப்ட் வச்சு ரெடி பண்ணி டைலாக் பேசி போடுறவங்க கிடையாது. இங்கே என்ன தோணுதோ அது இங்கே வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால் அது வந்து மிஸ்டேக். வி அப்பாலஜைஸ் அண்ட் வி வில் கரெக்ட் இன் ஃபியூச்சர். இது வந்து 75 வயசில் பண்ணுற கல்யாணம், ஓகேங்களா? அது ஒன்று. தலைவரை வெயிட் பண்ணு, வீடியோ எடுத்துட்டுக்கல, அதுக்கப்புறம் போகலாம். அடுத்தது ஒரு முக்கியமான பாயிண்ட். என்ன பாயிண்ட் அப்படின்னா, ஐயோ மறந்துட்டேனே, என்ன பாயிண்ட் அது? செல்லம்மா ரிங் வாங்கும் போது ஓகே ஷோ அவன்கிட்ட பேசணுமா? சரிங்க, நான் இவனை பார்த்து பேசிடுறேன், இல்லைன்னா சண்டைக்கு வந்துடுவான். என்னென்னா அந்த ரிங்கு வாங்குற ரிங்கு வாங்குற வீடியோவை போட்டிருந்தாங்க. அந்த ரிங்கு வாங்குற வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா instead of 2900 ஆக்சுவலாக அந்த ரிங்கோடைய ப்ரைஸ் வந்து 2900 கிராம்ஸ் இருந்துச்சு. பட் நான் மிஸ்டேக்காக 3900 கிராம்ஸ் சொல்லிட்டேன், ஓகேங்களா? அதையும் வந்து ஒரு சிஸ்டர் சூப்பராக வந்து கண்டுபிடிச்சி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த சிஸ்டரோடு செல்லம்மா நீ அவன்கிட்ட மட்டும்தான் பேசணும், அவன்கிட்ட மட்டும்தான் விளையாடணும். இல்லையோ இதை வர நான் கூட பேசுறேன். சரி, அமைதியாக பேசலாமா நம்ம 2 பேரும்? அந்த இங்கே பாரு இல்லையோ, அந்த ரிங் வாங்கணும்ல, அது வந்து 2090 கிராம்ஸ் தான். ஆனால் நான் 3090 கிராம்ஸ் சொல்லிட்டேன், அதனால அது மிஸ்டேக். சரிங்க, இவன் வந்து என்னை விட மாட்டேன்றான். இவன் இருக்கான் பாத்தீங்களா, இவன் ஒரு பெரிய அட்டென்ஷன் சீக்கர் பைத்தியம். என்னன்னா உட்கார்ந்தா இவன் கூட தான் விளையாடணும், இவன் கூட தான் பேசணும் அப்படின்றான். நீங்க அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க, அதுக்குள்ள இவனை ஒரு வழி பண்ணிட்டு வரேன், சரிங்களா? சரிப்பா சரிப்பா, போலாம் உங்ககிட்ட பேசலாம், ஓகேவா? சரி. டே டைமில் இங்கே அடிக்கிற வெயிலுக்கு வெளியே போகவே முடியாதுங்க.
ஒரு 7, 8 மணி வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். 8 மணிக்கு மேல தான் வெளிய கிளம்புவோம். ஆனாலுமே பயங்கர அனலா தான் இருக்கும். வீக் டேஸ் ஃபுல்லா ஆஃபீஸ் போறதுனால டைம் இருக்காது. ஸோ, அதனால ஆஃபீஸ்லேருந்து வந்ததுக்கப்புறமா சம்டைம்ஸ் டின்னர் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வெளிய கிளம்புவோம். எப்பவுமே நாங்க நட்ஸ் வாங்குற இடம் பார்த்தீங்கன்னா, இந்த கிரீன் லான் தான். இது வந்து மீனா போர்ட்ல இருக்கு. நான் ஏற்கனவே இத பத்தி வீடியோஸ்லாம் கூட போட்டிருக்கேன். ஸோ, இங்க இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இந்த இடம் தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு நம்ம ஷாப்பிங் பார்த்தீங்கன்னா, தட்டு வரிசையில வைக்கிறதுக்கான இந்த நட்ஸ் எல்லாம் வாங்கிரலாம் அப்படின்னு பிளான் பண்ணி இங்க போயிட்டோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு 7 தட்டு போல பிளான் பண்ணியிருக்கோம். மொத்தம் நம்ம வந்து ஒரு 21 தட்டு பிளான் பண்ணியிருக்கோம். அதுல 7 தட்டுக்கான பொருட்கள் வந்து இங்கேயே வாங்கிடலாம். என்னதான் இருந்தாலும் வந்து வெளிநாட்டிலேருந்து வர நட்ஸுக்கு வந்து நம்ம மக்கள் மத்தியில அதிக வரவேற்பு இருக்கும். ஸோ, அதனால அத ஃப்ரெஷ்ஷாவே இங்கேருந்து வாங்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு, அந்த 7 பொருட்கள், 8 பொருட்கள் போல லிஸ்ட் பண்ணிட்டு போனோம். பட் எங்களுக்கு கிடைச்சதுமே பார்த்தீங்கன்னா 7 தான். அப்பாக்கும், அம்மாக்கும் பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து வாங்கிட்டு போறது ரொம்ப பிடிக்கும். அது ரொம்ப பத்திரமா வச்சுப்பாங்க. வெளியில இருக்கிறவங்களுக்கு குடுக்குறதுக்கு தனியா வாங்கிப்பாங்க. வீட்ல அவங்க வச்சு சாப்பிடுறதுக்குமே பொதுவா தனியா எடுத்து வச்சுருவாங்க. அதனால நானுமே என்ன பண்ணிட்டேன்னா, 2, 2ஆ வாங்கிட்டேன். 2, 2 கிலோவா எடுத்துட்டேன். 1 கிலோ வீட்டுக்கும், 1 கிலோ வந்து வரவங்களுக்கு குடுக்கலாம், டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக, நானுமே எல்லாமே பார்த்தீங்கன்னா 2, 2ஆ எடுத்துட்டேன். சில பொருட்கள் மட்டும் பார்த்தீங்கன்னா, 1 கிலோ எடுத்திருக்கேன். இது ஏன் 1 கிலோ, ஏன் ஒரு சிலது 2 கிலோ அப்படிங்கிறது உங்களுக்கு அடுத்தடுத்த வர வீடியோஸ்ல தான் தெரியும். ஏன்னா, ஒரே வீடியோல நான் எல்லா சீக்ரெட்டும் உடைச்சிட்டேன்னா, அப்புறம் நல்லா இருக்காது. சுவாரஸ்யம் கம்மியா போயிரும். அதனால இதுல ஒரு சிலது 1, இதுல ஒரு சிலது 2ன்ற மாதிரி இருக்கும். நீங்க வீடியோ பார்த்துட்டே வாங்க. உங்களுக்கே புரிஞ்சிரும். நான் சொல்றதுக்கு முன்னாடி நீங்களே சொல்ல ஆரம்பிச்சுருவீங்க. இந்த ட்ரை ஃப்ரூட் என்னோட ஃபேவரைட் கூடங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். இதுல வந்து பைனாப்பிள் இருக்கும், கிவி இருக்கும், மேங்கோ இருக்கும், ஆரஞ்சு இருக்கும், ஸ்ட்ராபெர்ரி இந்த மாதிரி நெறைய இருக்கும். மிக்ஸட் ஃப்ரூட்ஸ்மே கூட இருக்கும். இவ்ளோ பெருசு பெருசா வாங்க விருப்பம் இல்லாதவங்கள குட்டி குட்டி குட்டியா சாக்லேட் சைஸுக்கு கூட ஸ்லிட் பண்ணி கூட வச்சிருப்பாங்க. ஸோ, அந்த மாதிரி கூட வாங்கிக்கலாம். நான் ஒரு தட்டு கொஞ்சம் நிரம்ப இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாரி முழுசு முழுசா கொஞ்சம் பெருசா வாங்கிட்டேன். வெக்கேஷன் டைமுங்க. இங்க சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸ்கூல் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதனால எல்லா கடைங்களுமே பார்த்தீங்கன்னா, கூட்டமா தான் இருந்தது. கொஞ்சம் வெயிட் பண்ணி நின்னு நின்னு தான் ஒரு ஒரு பொருளா எடுக்க வேண்டியதா இருந்தது. பொதுவாவே கடைங்களுக்கு போம்போது நம்ம ஒரு மைண்ட் செட்ல போவோம். இதெல்லாம் எடுக்கணும்னு சொல்லிட்டு. அங்க போன உடனே வேற ஒரு மைண்ட் செட் வந்துரும். இது வேண்டாம், இது எடுக்கலாம். இல்ல இது நல்லாருக்கு அப்படின்னு ரொம்ப டைலமாவா நம்மளே வந்து மூளைய போட்டு பயங்கரமா கசக்க ஆரம்பிச்சுருவோம். ஸோ, அந்த மாதிரி தான் வேற என்ன எடுக்கலாம், வேற என்ன எடுக்கலாம் அப்படின்னு தான் நின்னுட்டு இருந்தேன். இது ஃபுல்லா பார்த்தீங்கன்னா சாக்லேட்ஸ் தான். இந்த ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரி எல்லாமே ஆர்கானிக்கான ஐட்டம்ஸ் தான் இருக்கும். குனாஃபா சாக்லேட் த மோஸ்ட் ஃபேமஸ். துபாய் அப்படின்னா இப்பல்லாம் குனாஃபா சாக்லேட் தான். ஸோ, இங்கேருந்து பசங்களுக்கு கொஞ்சம் சாக்லேட்ஸ் தான் எடுக்கலாம் அப்படின்ட்டு இந்த சாக்லேட்ஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். இது ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நட்ஸு, டேட்ஸு சாக்லேட் இது. நல்லாருக்கும். சின்னவங்க, பெரியவங்க யார் வேணாலும் சாப்பிடலாம். பெரிய பாக்கெட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா, குட்டி குட்டி பாக்கெட் இருக்கும். ஒவ்வொன்னுத்துலயும் ஒண்ணொண்ணு தான் இருக்கும். ஸோ, அந்த மாதிரி பிளான் பண்ணேன். இன்னொன்னு நான் இதையே வந்து என்ன பண்ணேன்னா, கலர் கலரா எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நம்ம தட்டுல வைக்கும்போது கொஞ்சம் கலர் கலரா எடுத்தா நல்லாருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் அந்த மாதிரி எடுத்துட்டேன். உள்ள நுழையும்போது கடை ரொம்ப க்ரவுடடா இருந்ததா, அதனால எந்தெந்த செக்ஷன்லலாம் வந்து ஒவ்வொருத்தரா பில் பண்ணிட்டு கிளம்பினாங்களோ, அந்தந்த இடத்துக்குலாம் போயிட்டு ஒரு ஒரு பொருளா வந்து நாங்களுமே விசிட் பண்ண ஆரம்பிச்சுட்டோம். இத சாப்பிட்டு பார்த்தேன். எனக்கு பிடிக்கவே இல்ல. ஒரு மாரி அ ரொம்ப ஃப்ரெஷ்ஷு. அது ஒரு மாதிரி அவ்வளோ சீக்கிரம் பழுக்கல. டக்குன்னு எடுத்து வாயில வச்சுட்டேனா, அதனால எனக்கு அது ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ, திராட்சை யோசிச்சேன். திராட்சை ஒரு தட்டு வச்சா நல்லாருக்குமே அப்டின்ட்டு. பிளாக் எடுக்கிறதா, இல்ல வந்து ப்ரவுன் எடுக்கிறதான்னு ஒரு மாரி கன்ஃப்யூஸ்டா இருந்தது. சரி ஓகே, பிளாக் கலர் வேண்டாம். நம்ம வந்து உலர்ந்த திராட்சை இந்த கலர் ப்ரவுன் கலரே எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நானே என்னோட கையால் எடுத்து அளந்து போட்டுக்கிட்டு இருந்தேன். ஸோ, கோல்டன் கலரே சூஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் டேட் செக்ஷன் போனேன். ஏன்னா ஃபஸ்ட்டு அந்த இடம் தான் ரொம்ப க்ரௌடடாக இருந்தது. நிற்கவே முடியல. ஏன்னா அது பக்கத்தில் தான் பில்லிங் கவுண்டருமே இருந்தது. ஸோ, அதனால் லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேட்ஸ் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தாங்க. எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். எனக்குமே வீட்டுக்கு கொஞ்சம் எடுக்கணும்னு இருந்தது. ஸோ, எனக்கு தேவையானது தனியாகவும், அதே மாதிரி தட்டுக்கு தேவையானது தனியாகவுமே எடுத்துக்கிட்டேன். எல்லாத்தையும் எடுத்துட்டு பில்லிங் கவுண்டருக்கு வந்துட்டோம். இதில வீட்டுக்கு தேவையானதும் எடுத்திருக்கேன். தட்டுக்கு தேவையானதும் எடுத்திருக்கேன். நான் இந்த ஜிம்மு ஃபிட்னஸ் ஆரம்பிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா, நான் இங்கேருந்து தான் வந்து நட்ஸ் எனக்குமே வந்து மந்த்லி வாங்கிட்டு போவேன். இது உங்களுக்கே இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இது வந்து காவா. இத வந்து எடுத்து குடிக்கணும். இது வந்து டேஸ்ட்டே இருக்காது. ஒரு மாரி ரொம்ப துவர்ப்பா இருக்கும். இது குடிச்சிட்டு அதுக்கப்புறமா டேட்ஸ் வந்து ஒரு கடி கடிச்சோம் அப்டின்னா, ஒரு குடி, ஒரு கடி அப்டி கடிச்சோம் அப்டின்னா, அந்த நம்ம சாப்பிடுற எந்த டேட்ஸா இருந்தாலுமே வந்து அது ரொம்ப டேஸ்ட்டாவே தெரியும். ஸோ, அத தான் நம்ம ஆள் வந்து அங்க எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டு இருக்காரு.
அது வந்து டைஜஷனுக்குமே ரொம்ப நல்லது. அது வந்து அங்கே ஃப்ரீயாக தான் வச்சுருப்பாங்க, யார் வேணாலும் எடுத்து குடிக்கலாம் அப்படின்ற மாதிரி. வர எல்லாருமே ஒரு டேட்ஸும் அந்த ஒரு காவாவும் எடுத்துப்பாங்க. எடுத்து குடிச்சிக்கிட்டு அப்படியே டைம் பாஸ் பண்ணிகிட்டே ஷாப்பிங் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த தம்பி வந்தார். எப்போவும் நமக்கு பில் போடுற தம்பி அன்னைக்கு இல்லை போல இருக்குது. ஸோ வந்தாங்க. வந்துட்டு எதெல்லாம் எப்படி பேக் பண்ணணும், தனித்தனியாக போடவா இல்லை எப்படி அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. இல்லை நீங்கள் ஆல் டுகெதர் எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டுருங்க, எல்லாத்தையும் நாங்கள் வந்து ஒன்றாவே எடுத்துகிட்டு போயிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். நாங்கள் உள்ளே போகும்போது க்ரௌடடாக இருந்தது இல்லைங்களா? ஸோ நாங்கள் வெளியே வரத்துக்குள்ளே ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிச்சுட்டு வெளியே போயிட்டாங்க. அதனால் அவர் என்ன பண்ணாருன்னா, இன்னும் கூட சில பொருட்கள் வந்து சஜஸ்ட் பண்ணார். இதை எடுத்துக்கோங்கக்கா, நல்லாயிருக்கும், அதை எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். ஆக்சுவலாக இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் டேட்ஸு. இது வந்து வருஷத்தில் 3 மாதம் தான் வந்து அவைலபிளாக இருக்கும். ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் இந்த 3 மாதம் வந்தீங்க அப்படின்னா இது எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். வருஷத்தில் 3 வாட்டி அப்படிங்கிறதுனால அந்த டைமில் ரொம்ப டிமாண்டடாகவே இருக்கும். ஸோ எனக்கு ஓவராலாக பில் பார்த்தீங்கன்னா 620 dirhams ஆச்சு. அதாவது UAE காசுக்கு 620 ஆச்சு. ஓவராலாக பார்த்தீங்கன்னா 12லேருந்து 13 கிலோ வந்துச்சு. நான் எடுத்திருக்கிற மொத்தமே சேர்த்து பார்த்தீங்கன்னா எனக்கு 12லேருந்து 13 கிலோ வந்தது. அடுத்ததாக 620னா அப்போ நம்ம ஊர் காசுக்கு எவ்வளோ அப்படின்னு கேட்பீங்க. ஒரு கிராம் வந்து பார்த்தீங்கன்னா 25 ருபீஸ்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு ரேட்டுக்கு நான் ரவுண்டாக சொல்கிறேன். ஒரு கிராம் 25 ருபீஸ்னா அப்போ 620 நீங்களே கால்குலேட் பண்ணி எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அவரே கொண்டாந்து காரில் எல்லா பொருளையும் வச்சுட்டாரு. ஸோ இப்போ ஓவராலாக பார்த்தீங்கன்னா நம்ம 7 தட்டு சேர்த்துருக்கோம். இது வீட்டுக்கு வந்த பிறகு தான் எனக்கே தெரிஞ்சுது. அங்கே எடுக்கும்போது கூட எனக்கு தெரியல. ஏன்னா 2 கிலோ எடுத்ததுனால எனக்கே நம்ம என்ன எடுத்தோம் அப்படின்ற மாதிரி இருந்தது. வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் பிளேட்டிங் பண்ணதுக்கப்புறமா தான் எங்களுக்கே தெரிஞ்சுது. அந்த செக்மெண்ட் எல்லாம் நான் உங்களோட இப்போ ஷேர் பண்ணுறேன் அடுத்து. ஸோ வேறு வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்குமே வந்து 21 தட்டு இதெல்லாம் வச்சா நல்லா இருக்கும்க்கா அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா, ஏன்னா நம்ம வீட்டிலலாம் விசேஷங்கள் பண்ணியிருப்போம். அப்படி இருந்துச்சுன்னா உங்கள் லிஸ்ட்டை நீங்களுமே எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நானுமே ஒரு லிஸ்ட் போட்டிருக்கேன். அதை அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். என்னென்னலாம் நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் மேபி ஏதாவது விட்டுருக்கலாம். ஸோ நீங்கள் சொன்னீங்கன்னா அதை நான் அடுத்த வீடியோஸில் கரெக்ட் பண்ணிப்பேன் இல்லைங்களா? சரி வாங்க வீட்டுக்கு போகலாம். போட்டேண்ணா உனக்கு இல்லை எதுவுமே ரெடியாச்சோ? ஓகே, நம்ம கடையில் வாங்கின தட்டு வரிசெல்லாம் ஒரு வாட்டி அடுக்கி வச்சு பார்த்துடலாங்களா? அப்படியே அச்சு தட்டுலாம் காட்டுறா. லியோ குட்டி, இது எதுவுமே உனக்கு கிடையாது. நீ இது எதுவுமே சாப்பிடக்கூடாது, சரியா? நீ வேடிக்கை மட்டும்தான் பார்க்கணும். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா இங்கேருந்து என்னென்ன ஐட்டம்ஸு நம்ம தட்டு வரிசையில் வைக்க போகிறோமோ அந்த பர்ச்சேஸ்லாம் முடிச்சிட்டோம். ஆமாம், இங்கேருந்து 7 தட்டு வாங்கியிருக்கோங்க. அந்த 7 தட்டை உங்களுக்கு நான் காமிச்சிட்டேன். பாதாம், முந்திரி, சிலமா பிஸ்தா, ரோஸ்டட் பிஸ்தா வாங்கியிருக்கோம், அக்ரூட் வாங்கியிருக்கோம், டேட்ஸ் எடுத்திருக்கோம், ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்திருக்கோம், 3 விதமான நட்ஸு சாக்லேட்ஸ் எடுத்திருக்கோம், ஒரு வந்து திராட்சை கிஸ்மிஸ் பழமா அப்படிதானே சொல்லுவாங்க. ஓகே, அதை எடுத்துருக்கோம். இது வெறும் 7 தட்டு மட்டும். ஆக்சுவலாக நம்ம பிளான் பண்ணியிருக்கிறது 21 தட்டு பிளான் பண்ணியிருக்கோம். அதில் 7 மட்டும் இங்கே நான் வாங்கிடுறேன். மற்ற ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து ஊரில் போய் தான் வாங்க போகிறோம். ஆமாங்க, ஊரில் போய் வாங்குற மாதிரி தான் பிளான் பண்ணி வச்சுருக்கோம். அதில் ஒரு தட்டு ஃபுல்லாக வந்து கோல்டு பிஸ்கெட்டாக எடுக்க போகிறோம். இன்னொரு தட்டில் வந்து டாலர்ஸாக எடுக்கலாம் மாதிரி பிளான் பண்ணி வச்சுருக்கோம். இன்னொரு தட்டில் வந்து வைரமாக வைடூரி மச்சிலமா நம்ம பிளான் பண்ணது அதெல்லாம் பிளான் பண்ணி வச்சுருக்கோம். இது எல்லாம் பிளான் பண்ணிவிட்டு நாங்களும் வந்து என்கொயரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு பெரிய நோட்டீஸ் அனுப்பிச்சி விட்டாங்க இன்கம் டேக்ஸில் இருந்து. இதெல்லாம் நீங்கள் பண்ணுறதா இருந்துச்சுன்னா வி ஹேவ் டு ப்ரூவ் அவர் இன்கம் டேக்ஸ். நானும் சண்டை போட்டாங்க, நான் என்ஆர்ஐன்னு சொல்லிவிட்டு. அதுக்கப்புறமா வந்து இது மாதிரிலாம் இப்போ வச்சிங்கன்னா நாங்கள் தூக்கி உள்ள உட்கார வச்சுருவோம். ஸோ அதனால் அதெல்லாம் பிளான் பண்ணாமல் நார்மலாக நம்ம என்னென்ன தட்டில் வைப்போமோ அதெல்லாம் வந்து பார்க்க தானே போகிறீங்க. அவங்க கிட்ட காட்டாம வேறு யார்கிட்ட காட்ட போகிறேன் நான். எல்லாமே இப்போவே வந்துருச்சு அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம என்ன இங்கே வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத தான் வந்து இப்போ இவன் இருக்கான் பாருங்க, அதுதான் இங்கே வச்சுருக்கோம். ஊருக்கு போயிட்டு என்னென்ன வாங்குறோம் அப்படிங்கிறத இன்னும் நெருக்கத்தில் நம்ம டீட்டெயில்டாக போடலாம். எல்லாமே நம்ம என்ன எடுத்துகிட்டு போகிறோம் அப்படிங்கிறத நம்ம அப்புறமா வந்து நம்ம போடலாம், சரிங்களா? ஸோ இதோட இதை வந்து க்ளோஸ் பண்ணிடலாமா சொல்லலாம்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு வீடியோவில் ஓவராலாக இது நான் எவ்வளோ பே பண்ணேன் அப்படிங்கிறது வந்திருக்கும். லாஸ்ட்டாக நம்ம அப்புறமா வந்து பட்ஜெட் எல்லாம் பார்க்கலாம், சரிங்களா? ஆமாம், கண்டிப்பாக பார்க்கலாம். நம்ம அதாவது ஸ்டார்டிங்கில் சொன்னது தான் என்ன இன்டென்ஷன் அப்படின்னா, யாராச்சும் பிளான் பண்ணுறாங்க இந்த மாதிரியான ஒரு ஃபங்க்ஷனை, அவங்களுக்கு வந்து ஒரு 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 ரவுண்டு ஃபிகர் வேணும் அப்படின்றதுக்கோசம் தான் இது எல்லாமே உங்ககிட்ட வந்து காட்டுறோம். சீக்கிரமாக வாங்க, நம்ம கல்யாணத்துலலாம் அட்டென்ட் பண்ணிவிட்டு சும்மா என்ஜாய் பண்ணுவோம். மேபி நெக்ஸ்ட் வீடியோ என்னவா இருக்கும்ன்றது எங்களுக்கும் தெரியல. ஊருக்கு கிளம்புறதா இருக்கும், இருக்கலாம். ஊருக்கு கிளம்புற வீடியோ கூட இருக்கலாம். எந்த வார் பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா ஊருக்கு போயிட்டு நல்லபடியா ரிட்டர்ன் ஆயிரணும். எல்லாரும் நல்ல சாமியை கும்பிடுங்க. கோவிந்தா கோவிந்தா.
செல்லம்மா பெருமாள் ஆசீர்வாதத்துல நல்லபடியா போவோம் அப்படின்ற மாதிரி நம்புறோம். ஏன்னா ஸ்டார்ட் பண்ண உடனே நிறைய விஷயங்கள் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எதுக்காக தள்ளி போட்டோமோ அது திருப்பி ஸ்டார்ட் ஆகணும் பயம் வருது. சரி ஓகேங்க, பரவாயில்ல, எல்லாம் நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். கல்யாணம் நல்லபடியா பண்ணணும்ன்ற மனசு நமக்கு இருக்கு பாத்தீங்களா, நம்ம மனசுக்கு எல்லாமே நல்லபடியா நடக்கும். எங்களுக்கு இன்னொரு பெரிய பலம் என்னன்னு வச்சுக்கலாம் பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு கஷ்ட காலம் வரும்போது, ஏன்னா நிறைய சுச்சுவேஷன் நம்ம ஃபேஸ் பண்ணிட்டோம். கோவிடு, அதுக்கப்புறமா வாரு, அதுக்கப்புறமா கிரைசஸ், அதுக்கப்புறமா எல்லாமே வந்து நாங்கள் கிராஸ் பண்ணி வந்திருக்கோம். அந்த எல்லா கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்லையும் எங்களுக்கு ரொம்ப பலமாக இருக்குது நீங்கள் தான். ஏன்னா அந்த மாதிரி நாங்கள் தோண்டு போகும்போது உங்களுடைய கமெண்ட் செக்ஷன்ஸு, உங்களுடைய ஆறுதலான ஒரு வார்த்தைகள்லாம் வந்து எங்களுக்கு பயங்கர ஒரு பூஸ்ட் கொடுத்தது. நீங்களாம் இருக்கும்போது எங்களுக்கு என்னங்க கவலை வந்துட போகுது, எது இருந்தாலும் தள்ளி போட்டு நிறைய பேர் ஆர்வமா கண்டினியூஸா வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டா இருக்குக்கா, அடுத்து நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படி பார்க்கறதுக்கு ஆர்வமா இருக்குன்னுலாம் போட்டிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். எல்லாத்தையும் எல்லா வீடியோலும் நான் இன்னும் ரிவீல் பண்ணலங்க, நமக்கு நிறைய இருக்கு. ஓகேங்களா, இப்பப்ப என்னென்ன இருக்கோ அதை மட்டும் தான் நான் கிளப் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக உங்களுக்கெல்லாம் நிறைய சர்ப்ரைசஸ் காத்துட்டு இருக்கு. எல்லாமே நம்ம அடுத்தடுத்த வீடியோல ஒன்னொன்னா அவுத்து விடலாம். சரிங்களா? சரி, அவுத்து விடுவோம், நீங்க ரெடியா பிடிச்சிக்கணும். சரிங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஹாப்பி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்களை நான் சரவணன். பாய் பாய்.